அன்பானவர்களே, வணக்கம். நாங்கள் பார்த்த, எங்களை ஈர்த்த திரைப்படங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இது குறித்த உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அது எங்களை மேம்படுத்த உதவிடும். வெல்கம் டு மூவி மேட்ஸ். இன்று நாங்கள் பகிர்ந்திடும் படம் இயக்குனர் கிம் ஜி ஊன் இயக்கத்தில் 2005 வெளிவந்த எ பிட்டர் ஸ்வீட் லைஃப். வசந்த காலத்தின் ஓர் இனிய நாளில் காற்றில் அசைந்தாடும் கிளைகளை பார்த்த சீடன் குருவிடம் கேட்டான், குருவே, காற்றடிப்பதால் கிளைகள் ஆடுகிறதா, கிளைகள் ஆடுவதால் காற்றடிக்கிறதா என்று. குரு புன்னகைத்தபடியே சொன்னார், காற்றோ கிளைகளோ ஆடவில்லை, ஆடுவது உன் மனமும் எண்ணங்களும் தான் என்றார். கூலிப்படை தலைவன் பிரசிடென்ட் காங் தன்னுடைய மிகச்சிறந்த அடியாலும் நம்பிக்கைக்குரியவனுமான கதையின் நாயகன் சண்முகுடன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, உனக்கு எல்லாமே சரியாக நடக்கிறது, நீ எல்லா வேலைகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கிறாய், இருந்தாலும் நீ இன்னும் கவனமாக இருக்க வேண்டும், நீ செய்யும் 100 சரியான வேலைகளை ஒரே ஒரு தவறு இல்லாமல் செய்துவிடும், எனவே நீ இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்கிறான். சண்முகு அமைதியாகவும் பணிவாகவும் தன் முதலாளி சொல்வதை கேட்டுக்கொள்கிறான். நான் இங்கே உன்னை வரச் சொன்னதற்கு முக்கியமான காரணம், நான் 3 நாட்கள் வேலை விஷயமாக சங்காய் செல்ல உள்ளேன். எனக்கு ஹீசு என்னும் இளம் பெண் தோழி உள்ளார். அவளை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் அவளோ வேறு ஒரு இளைஞனுடன் தொடர்பில் இருப்பதாக தோன்றுகிறது. இது என்னை மிகவும் காயப்படுத்துகிறது. எனக்கு பொய் சொல்வது சுத்தமாக பிடிக்காது. இது பற்றி நான் வேறு யாரிடமும் பேச முடியாது. இதையெல்லாம் நான் பேசிட எனக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கைக்குரியவன் நீதான் என்பது உனக்கும் தெரியும். எனவே நான் ஷாங்காய் சென்று திரும்பி வரும் அந்த 3 நாட்கள் அவளுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் நீ செய்ய வேண்டும். அவள் அந்த புதிய இளைஞனுடன் பழகுகிறாளா என்பதையும் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி ஹீசுவினுடைய முகவரியையும் போன் நம்பரையும் தருகிறான். அப்படி அவர்களுக்குள் ஏதேனும் தொடர்பு இருந்தால் நீ உடனடியாக எனக்கு போன் செய்ய வேண்டும் என்று தன் ஷாங்காய் கான்டாக்ட் நம்பரையும் தருகிறான். என்னிடமிருந்து உனக்கு பதில் ஏதும் வரவில்லை என்றால் நீ அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று அவனுக்கான வேலையை தருகிறான். இதை கேட்டதும் சங்கு அதிர்ந்து போய் தன் தலைவனை பார்க்கிறான். காதலுக்குள் பொய் என்பதே இருக்க முடியாது. அப்படி பொய்யிருந்தால் அது காதலாகவே இருக்க முடியாது என்று சங்குவுக்கு பதில் சொல்லிவிட்டு ஷாங்காய் கிளம்புகிறான். காங் தன் தலைவன் சொன்னபடியே ஹீசுவின் வீட்டிற்கு சங்கு செல்கிறான். அவள் வீட்டில் அவன் முதலில் பார்ப்பது அவளுடைய இசை கருவியைத்தான். அங்கே வரும் ஹீசுவிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு, பிரசிடென்ட் கான் உங்களுக்கான அனைத்து வேலைகளையும் செய்ய சொல்லி என்னை அனுப்பியிருக்கிறார் என்கிறான். ஆனால் அவளோ, தற்போது எனக்கு எந்த தேவையும் இல்லை, என் வேலைகளை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறாள். அங்கிருந்து கிளம்பும் சண்பு தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுக்கிறான். ஏதேனும் தேவை இருந்தால் என்னை அழையுங்கள் என்கிறான். ஆனால் முதல் வாங்க மறுக்கும் அவள் பிறகு வாங்கிக் கொள்கிறாள். விசிட்டிங் கார்டை கொடுத்துவிட்டு சண்பு வீட்டை விட்டு வெளியே செல்கிறான். ஹீசுவையும் அவளது நண்பனையும் சண்பு அவர்களுக்கு தெரியாமலே பின்தொடர்கிறான். அன்று இரவு அந்த இளைஞன் ஹீசுவை அவள் வீட்டில் இறக்கிவிட்டு சென்று விடுகிறான். அவள் காரிலிருந்து இறங்கி வரும் பொழுது சண்பு சட்டென தன்னை மறைத்துக் கொள்கிறான். அவளோ இவன் காரை பார்த்தபடி எதுவும் தெரியாதது போல நடந்து சென்று விடுகிறாள். அமைதியாக எழும் சண்பு பெருமூச்சுடன் எல்லாம் சரியாக நடந்தது என்று அந்த இடத்தை விட்டு கிளம்புகிறான். மறுநாள் ஹீசு தான் தனியாக உணவருந்தச் செல்வதாகவும், முடிந்தால் வந்து தன்னோடு கலந்து கொள்ளவும் என்று சண்புவை அழைக்கிறாள். சண்புவும் அவளோடு சேர்ந்து உணவருந்தச் செல்கிறான். அப்பொழுது அவள் இவன் வேலை சம்பந்தமான விஷயங்களை கேட்கிறாள். நீதான் காங்கினுடைய முதல் கட்ட கையாளா என்று கேட்கும் பொழுது, இல்லை, நான் அவருடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவளுக்கு இவன் பதிலளிக்கிறான். இவன் மிகவும் மெக்கானிக்கலாக பேசுவதாகவும், இவனோடு பேசுவது மிகவும் போர் அடிக்கிறது என்றும் அவள் சொல்கிறாள். இவளை அவன் அவளுடைய மியூசிக் தியேட்டரில் இறக்கி விடுகிறான். அப்பொழுது அவள், உனக்கு விருப்பம் இருந்தால் பார்வையாளர்கள் அறையிலிருந்து எங்கள் மியூசிக்கை நீ கேட்கலாம் என்று சொல்கிறாள். இவனும் அவள் சொன்னபடியே மியூசிக்கை கேட்க அறையில் சென்று அமர்கிறான்.
இதற்கிடையில் எதிர்த்தரப்பு கூலிப்படையின் தலைவன் பேக் சண்முகுவுடன் சமாதானம் பேச வருகிறான். ஆனால் சண்முகு உன்னை போன்றவர்களோடு சமாதானம் எல்லாம் செய்ய முடியாது என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறான். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதைப் போல தன் சிகரெட்டை அணைக்கிறான் பேக். சண்முகு ஹீசுவை மியூசிக் தியேட்டரிலிருந்து அழைத்துச் செல்வதற்காக செல்கையில் இவனுக்கு சற்று முன்பாக அங்கே வரும் தன் நண்பனோடு ஹீசு சென்று விடுகிறாள். இவன் கோபத்தோடும் ஏமாற்றத்தோடும் தன் அறைக்கு திரும்புகிறான். அன்று இரவு ஹீசுவும் அவள் நண்பனும் வீட்டில் ஒன்றாக தங்குவதை சண்முகு கண்டுபிடிக்கிறான். இவனை பார்த்ததும் தப்பிச் செல்ல நினைக்கும் அந்த இளைஞனை மிக வேகமாக ஓடிச் சென்று தாக்குகிறான். அவன் நிலை தடுமாறி கீழே விழுகிறான். அவனை தடுக்கவிடும் ஹீசுவையும் தள்ளிவிட்டு இருவரையும் அடிப்பதற்காக நைட் லேம்பை எடுத்து வருகிறான். தன் நண்பனை காப்பாற்றுவதற்காக ஹீசு குறுக்கே வந்து விழுகிறாள். அவளை அடிக்க முடியாமல் நிற்கிறான் சண்முகு. அவள் மிக கோபமாக இவனை பார்க்கையில் சற்று நிதானமாகி நைட் லேம்பை கீழே வைக்கிறான். இங்கே நடந்த விஷயங்களை தன் முதலாளிக்கு சொல்வதற்காக போனை எடுத்து டயல் செய்கிறான். ஆனால் அவனுக்கு அழைப்பதற்கு முன்பாக சண்முகு ஹீசுவை பார்க்கிறான். முதலில் அவளை பார்த்ததும் ரெஸ்டாரண்டில் உணவருந்தும் பொழுது அவளின் அழகிய முகமும் இசையை ரசிக்கும் போது இருந்த அவளுடைய சாந்தமான முகமும் இவனை ஏதோ செய்ய முதலாளிக்கு போன் செய்யாமல் காலை கட் செய்கிறான். ஹீசு சோகம் ததும்பும் விழிகளோடு மிரட்சியாக இவனை பார்க்கிறாள். இனிமேல் நீங்கள் இருவரும் எக்காலத்திலும் எங்கேயும் சந்திக்கவோ பேசவோ பழகவோ கூடாது. அப்படி ஏதேனும் நடந்தால் உங்கள் உயிர் உங்களிடம் இருக்காது. அது போலவே இன்றைய நாளை நீங்கள் மொத்தமாக மறந்துவிட வேண்டும். இன்று எதுவுமே நடக்கவில்லை என்று நீங்கள் முடிவு செய்து உங்கள் வாழ்நாளை தொடர்வதுதான் நம் மூவருக்குமே இனி நல்லது என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞனை இங்கிருந்து நீ செல் என்கிறான். அந்த இளைஞன் இவனுக்கு மறுபேதும் கூறாமல் அமைதியாக எழுந்து செல்கிறான். அவனை ஹீசு தடுக்கிறாள். ஆனால் அவன் சென்று விடுகிறான். கடும் மன உளைச்சலோடும் கோபத்தோடும் வீடு திரும்பும் சண்முகுவை அவன் பார்க்கிங் லாட்டில் சந்திக்கிறான். எதிர்த்தரப்பின் அடியாள் ஒருவன். அவன் சண்முகுவிடம் எங்கள் தலைவனிடம் நீ மன்னிப்பு கேட்டுவிட்டாய் என்றால் வலியும் வேதனையும் துயரமும் நிறைந்த கொடூரமான கணங்களை உன் வாழ்விலிருந்து நீ தவிர்த்து விடலாம் என்கிறான். இதனால் இன்னும் மூர்க்கமடைந்த சண்முகு இந்த சலசலப்புகளுக்கோ பயமுறுத்தலுக்கோ நான் அஞ்சுபவன் அல்ல. உன்னால் முடிந்ததை பார் என்று மிக உக்கிரமாக கூறுகிறான். அந்த அடியால் இவனை மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து அமைதியாக செல்கிறான். ஷங்காயிலிருந்து திரும்பி வந்த காங் தான் வாங்கிய பரிசு பொருளோடு ஹீசுவின் வீட்டிற்கு செல்கிறான். அவள் தான் ஊரை விட்டு செல்லவிருப்பதாகவும் தன் வீட்டை விற்பதற்கான ஏற்பாடுகள் செய்துவிட்டதாகவும் சொல்வதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறான். அவளிடமிருந்து நடந்த அனைத்து விஷயங்களையும் காங் முழுமையாக தெரிந்து கொள்கிறான். அன்றைய இரவு சண்முகுவின் வீட்டிற்குள் நுழையும் சிலர் அவனை மிக கடுமையாக அடித்து துவைத்து தூக்கிச் சென்று தங்களுடைய இடத்தில் கட்டி தொங்க விடுகின்றனர். அங்கே வரும் எதிர் தரப்பினுடைய தலைவன் பேக் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய அறிவில்லாத முட்டாள் நீ என்று சொல்லி சண்முகுவை கொலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யும் பொழுது வரும் தொலைபேசி அழைப்பின் காரணமாக அவர்கள் அவனை கொலை செய்யாமல் தூக்கிச் சென்று வேறொரு இடத்தில் வீசிவிட்டு போகிறார்கள். அங்கே வரும் தன் தலைவன் காங்கினை அதிர்ச்சியாக பார்க்கிறான் சண்முகு. காங் இவனிடம் நீ ஏன் நான் சொல்லியதை மீறி செயல்பட்டாய்? நீயாக எப்படி முடிவெடுத்தாய்? அவளை ஏன் கொல்லாமல் விட்டாய்? இதற்கான உண்மையான காரணத்தை நீ எனக்கு சொல்லியாக வேண்டும் என்கிறான். ஆனால் சண்முகு அமைதியாக முட்டியிட்டு அமர்ந்திருக்கிறான். அவன் பதில் ஏதும் பேசாததால் காங் கோபத்தோடு திரும்பி செல்கிறான். பின்னர் தன் அடுத்த கட்ட அடியாட்களுக்கு போன் செய்து சண்முகுவிடம் மீண்டும் கேட்கிறான். நீ உண்மையை சொல்லிவிட்டால் விட்டு விடுகிறேன் என்கிறான். அவர்கள் இருவரும் இனிமேல் சந்திக்க மாட்டோம் என்று செய்த சத்தியத்தின் காரணமாக விட்டேன் எனும் பதிலை ஏற்காத காங் சண்முகுவை டார்ச்சர் செய்து கொலை செய்ய சொல்கிறான். தன் அடியாட்கள் மூலமாக சண்முகு டார்ச்சர் செய்யப்படுவதை தெரிந்து கொண்ட காங் தன் தொலைபேசி அழைப்பை துண்டிக்கிறான். காங்கினுடைய அடியாட்கள் சண்முகுவை 1000 அடியில் தள்ளி உயிரோடு வைப்பார்கள். இதன் பிறகு சண்முகு என்ன ஆனான், அவன் ஏன் அந்த பெண்ணை கொல்லாமல் விட்டான் என்பதுதான் மீதக்கதை. இப்படத்தின் திரைக்கதை மிக மிக வேகமாகவும் சுவாரஸ்யமாகவும் செல்லும். குறிப்பாக படத்தின் இறுதி சில நிமிடங்கள்
கவித்துவமாக பார்ப்பவர்களை உருகச் செய்யும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். வாய்ப்பும் நேரமும் இருந்தால் இந்த படத்தை பாருங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.